ஹலோ ஹலோ சிஸ் கேக்குதா? ஹாய். ஹாய். கேக்குதுடா. கேக்குது. சிஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க? ஃபஹீமா. ஹாய் ஓ சிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கேக்குதாடா? கேக்குது 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 சிஸ். ஓகே ஓகே ஓகே. ஓகே சிஸ். சோ ஃபஹீமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீ என்ன பண்றீங்க? யா சிஸ், என்னோட நேம் வந்து ஃபகிமா ஃபாத்திமா. ஃப்ரம் தேனி, பெரியகுளம் டிஸ்ட்ரிக்ட். தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம். யூஜி வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மதுரையில் முடித்தேன், டிஎன்ஏயு சப் கேம்பஸில். பிஜி வந்துட்டு பெரியகுளம் ஹச்என்ஆர்ஐயில் முடித்தேன், ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். பிஹெச்டி வந்து இப்போது கோயம்புத்தூர் டிஎன்ஏயூவில் பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் பிஹெச்டி. ஓ வாவ். யா சிஸ், இப்போ தான் 1 இயர் முடிஞ்சிருக்கு, கோர்ஸ் ஒர்க் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு இப்போது செகண்ட் இயர் ரிசர்ச் ஒர்க் இன்னும் ஆரம்பிக்கல, வெரி ஸ்டார்ட் நைஸ். பண்ண போகிறேன். வெரி நைஸ். தேங்க்யூ சிஸ். சோ நம்ம டைரக்டா நம்ம இதுல டாபிக் குள்ள போயிடலாம். ஜி, ஓகே சிஸ். என்னோட கோல், என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல கெரியர் இருக்கு, இல்ல அக்ரிகல்ச்சர்ல வந்து லேர்னிங் இருக்கு, கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுல என்னென்ன டைப் டீப்பா என்னென்ன இருக்கும், உள்ள போனா என்னென்ன டெசிக்னேஷன் இருக்கும், என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு, அது எப்படி போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியறது இல்ல. சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹார்டிகல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு, ஒலேரி கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ இத பத்தி எல்லாம் பேசிக்ல இருந்து, ஒரு அக்ரிகல்ச்சர்னா என்ன, அதுல இருக்கிற டிவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அந்த அக்ரிகல்ச்சர்னா என்ன மாதிரி எல்லாம் போகும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பிட்வீன் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் நீங்க கேட்கலாம். நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல யூ கேன் ஆஸ்க். எஸ், இஸ் ஓவர் டு யூ ஃபஹீமா. ஓகே சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்துட்டு 12th முடிச்சுட்டு கட் ஆஃப் பேசிஸில் தான் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேயே கட் வந்துட்டு ஆஃப் எவ்வளவு பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக சிஸ் 190க்கு மேலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மிஸ் ஆனவங்க அந்த மாதிரி தான் செகண்ட் ஆப்ஷனாக வந்து அக்ரி தான் வச்சுருக்காங்க. அக்ரி, அதுக்கப்புறம் ஹார்ட்டி பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான். ஸோ பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது, அக்ரிக்கு ஈக்குவலான ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடெக் அக்ரி இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ ஸோ 12th பேஸ் தான் கட் ஆஃப் தான் அக்ரி எடுப்போம் மோஸ்ட்லி. வேற என்ன மாதிரி கொஷின்ஸ்? அதுதான் இப்போ இது ரிலேட்டா, இப்போ 12th முடிச்ச உடனே என்ன போலாம், பிஎஸ்சி அக்ரி போலாம் அப்படிங்கிறீங்க. சோ இதுல வந்து அக்ரிகல்ச்சர்ல என்ன அதோட டிவிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே சார். அக்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேசிக்காக யூஜி அக்ரி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிஜி போகிறப்ப அக்ரிலே நிறைய கோர்சஸ் இருக்கும், சப் கோர்சஸ் இருக்கும். பிஜி போகிறப்ப மேஜர் அந்த மாதிரி எடுத்துப்போம். ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஹார்டிகல்ச்சர். ஆனால் ஹார்டிகல்ச்சர்லேயே 4 டிவிஷன்ஸ் இருக்குது. வெஜிடபிள் சயின்ஸ் இருக்குது, ஃப்ரூட் சயின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே பிஜியில் தான். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல வந்து எந்த டிவிஷன்ஸும் இல்ல, நம்ம பிஜி போகும்போது தான் அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம் ஆமாம் சிஸ். அப்படிங்களா? பேசிக்காக வந்து யூஜி வந்து காமன் கோர்ஸ் தான் அக்ரி. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹார்ட்டியும் தனியாக இருக்குது. நான் வந்து அக்ரி டு ஹார்ட்டி போனேன், அக்ரிலேருந்து ஹார்ட்டி போய்க்கலாம். ஸோ ஹார்ட்டியில் பார்த்தீங்கன்னா பிஜியில் எடுக்கும்போது ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறப்போ வெஜிடபிள் சயின்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப பிஜில வந்து இப்போ அடுத்தது என்ன, பிஜி முடிச்சிட்டாங்க அப்படின்னு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? சிஸ், அது ஒரு இதுக்கு பிஜியில் பிஜி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் செக்டர்ஸ் டிஎன்பிசி அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம். யூஜி முடிச்சாங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இருப்பாங்க, அக்ரி ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி. லைக் இப்போ டிப்ளமோ முடிச்சா ஏஓ ஏஹெச்ஓ போவாங்க, டிப்ளமோ இன் அக்ரினா ஏஓ போவாங்க, டிப்ளமோ இன் ஹார்ட்டினா ஏஹெச்ஓ அந்த மாதிரி போவாங்க. பேசிக் யூஜி முடிச்சா வந்துட்டு அக்ரி ஆஃபீஸர்ஸ், ஹார்ட்டி ஆஃபீஸர்ஸ், பிஜி கேடர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுவாங்க. பிஹெச்டின்ற போறப்போ டீச்சிங் லைன் போகலாம், இல்லை சயின்டிஃபிக் லைன்ஸ்ல போகலாம். ஸோ பிஹெச்டி ஒரு பேசிக் டீச்சிங் லைன்ஸ்க்கும் சயின்டிஃபிக் லைன்ஸ்க்கும். ஓகே. சோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு?
சிஸ் டீச்சிங்கில் எப்போவுமே காம்படிஷன் எப்படியும் அதிகம் தான் சிஸ். ஏன்னா 2012க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு அப்புறம் அக்ரின்னு எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேம்பஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. சோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஹார்டிகல்ச்சர் ஒலேரிகல்ச்சர் அப்படின்னு. ஹார்டிகல்ச்சர்னா என்ன, ஒலேரிகல்ச்சர்னா என்ன, வேற ஏதாவது அதுல டிவிஷன்ஸ் இருக்கா? சிஸ் ஹார்டிகல்ச்சர் ஃபஸ்ட்டு அக்ரிக்கும் ஹார்டிக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரியில் வந்து பேசிக்காக ஃபீல்ட் கிராப்ஸ் அந்த மாதிரி படிப்போம். லைக் அந்த ரைஸ் வீட் அந்த மாதிரி மேஜர் கிராப்ஸ் எல்லாமே. ஹார்டி பார்த்தீங்கன்னா கார்டன் கிராப்ஸ் எல்லாமே பார்ப்போம். அந்த கார்டன் கிராப்ஸ்லேயே வந்து கிளாசிஃபிகேஷன் தான் வெஜிடபிள் கிராப்ஸாக ஒலரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து ஒலரிகல்ச்சர் சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து போமாலஜி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பிளான்டேஷன்ஸ் அந்த அரோமேட்டிக் ஹெர்ப்ஸ் அதெல்லாம் இருக்க க்ளவ் அந்த மாதிரி சினமன் அதெல்லாமே வந்துட்டு ஸ்பைசஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பிங் இந்த டர்ஃப் மேக்கிங் அதெல்லாமே வந்து ஃப்ளாரிகல்ச்சர் கீழே வரும். பொக்கே அந்த மாதிரி வெர்டிக்கல் கார்டனிங் அந்த மாதிரி வரும். இதுல வந்து எது பண்றாங்க இல்லையா? இப்போ இந்தியால வந்து பேக் போன் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்றாங்கல்ல. இப்போ செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஒலேரிகல்ச்சர் போமாலஜி இது எல்லாமே இது பண்ணோம்னா ஹையர் லெவல்ல எது இருக்கு, எந்த டிவிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா டிவிஷனுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சிஸ். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீட் கம்பெனிஸில் வந்துட்டு புது வெரைட்டிஸ் ஹைப்ரிட்ஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெஜிடபிள் சயின்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதிகமாக. ஃப்ளாரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஐ மீன் ஃப்ளாரல் டெக்கரேஷன்ஸ் டர்ஃப் மேக்கிங் கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளாரிகல்ச்சருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஃப்ரூட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோப் இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு டிவிஷன் எடுக்கும்போது அதுக்கேற்ற ஸ்கோப் இருக்குது. ஓகே. சோ இதுல வந்து மெயினா ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ டக்கு நம்ம போன இப்ப யூஜி படிக்கிறோம் பிஜி படிக்கிறோம் அப்படின்னு உடனே போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கெரியர் அவங்களுக்கு எடுத்தா ஈஸியா பண்ண முடியும்? இல்ல டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்சஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது அது படிச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா? எந்த மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி முடிச்சிட்டேன் இல்ல டிப்ளமோ முடிச்சிட்டேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இது பண்ணணும், எப்படி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? சார் ஆக்சுவலாக இப்போ யூஜி முடிச்சோடனே அவங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நமக்கு யூஜி படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். லைக் நான் பிஜி தான் பண்ண போறேன் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு போறவங்க பிஜி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி தேர்ட் இயர் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஐசிஆர் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் மெடிக்கல் ஐசிஎம்ஆர் சொல்ற மாதிரி அக்ரி ஐசிஆர் சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அந்த மாதிரி தேர்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இந்தியா காம்படிஷன் இருப்போம். ஸோ லைக் டிஎன்பிஎஸ்சி போகணுன்னா அவங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு லைக் இப்போலாம் கோச்சிங் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நாங்களே வந்து சிலபஸ் ரொம்ப அதிகமாக தான் படிப்போம். பட் வந்துட்டு முடிச்சுட்டு கோச்சிங் மாதிரி ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம காலேஜ் படிக்கும் போதே தேர்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ சர்டிபிகேஷன் கோர்சஸ் ஏதாவது இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிகாம் கிராஜுவேட்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி ஒரு 1 இயர் கோர்ஸ் இல்ல 6 மந்த்ஸ் கோர்ஸ் 3 மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? சிஸ் இங்க வந்துட்டு டிஎன்யூலே வந்து ஓடிஎல் கோர்சஸ் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 6 மந்த்ஸ் டியூரேஷனுக்கு இருக்கு. ஓடி கோர்சஸ்னா டிகிரி ரெக்கார்ட் ஓடிஎல் மீன்ஸ் ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மாதிரி. ஓகே, ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். வீக்லி ஒன்ஸ் வந்து கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் கேம்பஸ்ல வந்து பேஸ்ட் ஆன் கோர்ஸ். லைக் இப்போ பீ கீப்பிங் எடுத்துக்கோங்க, நம்ம ஹனி ப்ரொடக்ஷனுக்கு பீ கீப்பிங் நிறைய யூனிட்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நம்ம இங்கே முடிச்சுட்டு போறப்ப நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம கரெக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பீ கீப்பிங், மஷ்ரூம் கல்டிவேஷன், லைக் நம்ம வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஓடிஎல் கோர்சஸ் லிஸ்ட் நிறைய இருக்கு. அது வந்து கால் பண்ணுறப்போ பேப்பரில் கூட ஆட் மாதிரி போடுவாங்க, இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. ப்ளஸ் நம்ம லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிஎன்ஏக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கு பேசிக் இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்பியர் இருந்தாலே போதும் ஓடிஎல் கோர்ஸ். 6 மந்த்ஸ் டியூரேஷன், வீக்லி ஒன்ஸ் வர மாதிரி ரெக்கார்ட் ரைட்டிங் அது எல்லாமே இருக்கும். பட் 6 மந்த்ஸ் டியூரேஷன்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. இருக்கு. அதாவது இது எப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆண்டர்பிரினர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஓகே. சோ ஹோம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். யா சார். அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கு. ஃபுட் சயின்ஸ் கோர்ஸ் கூட கீழே தான் வருது. ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து மதுரையில் ஆஃபர் பண்றாங்க.
ஸோ ம், அவங்களுக்கு ம். கீழே வர அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் அந்த மாதிரி இது கூட வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் அந்த மாதிரி ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க ஓடிஎல் கோர்ஸ் கீழே. ஓகே. சோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத விட அந்த மார்க்கெட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்களா? வர்றாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றது? ஜாயின் பண்றாங்களா? சிஸ் ஓடிஎல் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரதில்ல. கொஞ்சம் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் வராங்க சிஸ். ஓகே. நான் இதுக்குன்னு கேட்கல. ஜென்ரலா நான் கேட்கிறேன். பிஎஸ்சி அக்ரி இல்ல பிஜி எம்எஸ்சி அக்ரி இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. யாருமே அக்ரிக்கு போறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? சோ அது இல்லை வந்து சிஸ் எப்படி லாஸ்ட் இருக்குன்னு 7 கேக்குறேன். இயர்ஸாக பார்த்தீங்கனாலே அக்ரிக்கு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கு. நிறைய ப்ரைவேட் கேம்பஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி ஃபில் ஆயிடுறாங்க. ம், ம், ம். அவங்களுக்கு மெடிக்கல் ஜாஸ்தியா அடுத்து தான் இருக்கு அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சப்போஸ் மெடிக்கல் மிஸ் ஆனால் கூட நெக்ஸ்ட் அக்ரி தான் சாய்ஸாக வச்சிருக்காங்க. ஓகே. சோ ஜாஸ்தி அது தான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமாம் சார். ஒரு 7 இயர்ஸாகவே ஆப்பர்ச்சுனிட்டி சரி. ஐ மீன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு. ம். சரி இப்போ யூஜி படிச்சவங்களுக்கு எந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ் இருக்கு? பர்டிகுலர் டெசிக்னேஷன் சொல்றேன். இப்போ அக்ரி அக்ரி ஆபீசர் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலா லேமன் லாங்குவேஜ்ல அக்ரிகல்ச்சர்ல இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு ஆபீசரா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஆமாம். ஸ்பெசிபிக்கா எந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ்ல வந்து அக்ரி படிச்சோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போக முடியும்? சிஸ் நீங்கள் சொன்னது ஒன்று ஃபர்ஸ்ட் அக்ரி ஆஃபீஸர் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து அக்ரி கிளினிக்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். லைக் என்ன ஃபார்மர்ஸ்க்கு கிளீன்? அக்ரி ஓ கிளினிக்ஸ் அந்த மாதிரி. ஓ ஓ, அதுலயும் கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்கு சிஸ். ம். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் ஐபிபிஎஸ் ஐ மீன் எஸ்ஓ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா அக்ரிக்கன் தனி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு. ம், ம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி பிஜி ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே யூஜி முடிச்சுட்டா. ம். பேசிக் இது வரப்போ பேங்கிங் செக்டர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கூட அக்ரி ஒரு பார்ட் ஆஃப் சப்ஜெக்டாக இருக்கனால ஸோ பேங்கிங்ல கூட இது பண்ண முடியுமா? அக்ரி படிச்சுட்டு பேங்கிங்ல கூட பண்ண முடியுமா? ஆமாம் சிஸ். லைக் எஸ்ஓ சொல்லுவாங்களே, எஸ்ஓவில் வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பிஎஸ்சி அக்ரி முடிக்கிறவங்க மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓ, எஸ்ஓங்கிறது அப்ரிவேஷன். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லைக் லா ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஓ, ஓகே, ஓகே, ஓகே. சோ இந்த ஆர்கானிக் அண்ட் நான் ஆர்கானிக்கா அந்த அந்த மாதிரி சொல்றாங்களே, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆர்கானிக்கா இருக்கணும், ஆமாம் சிஸ். நான் ஆர்கானிக் அந்த அது ரிலேட்டடா கொஞ்சம் சொல்லுங்களேன். சிஸ் மோஸ்ட்லி ஆக்சுவலாக பிளான்ஸ் வந்துட்டு நியூட்ரியன்ட் எந்த ஃபார்மில் நான் என்ன எடுத்துக்கோன்னா கேட்டிருக்கேன்னா, இன்ஆர்கான். நான் நான் ஒரு சிலதுல ஒரு 2-3 இயர்ஸ் பேக் என்னன்னா ஆர்கானிக் தான் நம்ம சாப்பிடணும். நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து போட்ட இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 months பேக் ஒரு டிஸ்கஷன் போச்சு எங்களோட ஃபேமிலிலேயே. என்ன சொல்றாங்கன்னா ஆர்கானிக்கே வந்து ஃபேக்கு, ஆர்கானிக்கே இல்ல, ஆர்கானிக்கே நம்ம வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ என்ன அது 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 இருக்கா? அந்த மாதிரி ஃபுட்ஸ் நமக்கு வருதா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஐ மீன் ஆர்கானிக் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாகவே இன்ஆர்கானிக்காக ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்ம ம், கண்ட்ரியில் ம். பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆமா. இப்போ ஒரு இடத்துல ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னா மினிமம் அந்த லேண்ட் வந்து 3 years ஆகுது சுற்றி இருக்க ஒரு 3 meters சுற்றி இருக்க லேண்ட் எல்லாமே ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ம், ம். ஆர்கானிக்னு சொல்கிறவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல பண்ணுறாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்களும் ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ம், ஸ்பெசிஃபிகேஷனோட தான் நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. ம். ஸோ ஸோ ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணுறது நல்லது தான். பட் மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு 3 yearsக்கு மேலவாவது எடுக்கும் அவங்க ஆர்கானிக் கல்டிவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ வந்து நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பண்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப பண்றது இல்ல. ஃபேக்குன்ற மாதிரி சொல்லல சார். மேபி அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மினிமம் ஒரு 4 to 5 years ஆவது எடுத்திருப்பாங்க அவங்களோட லேண்டை வந்து நார்மல் கன்வென்ஷனல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் கொண்டு வரதுக்கு அந்த பீரியட் கொடுப்பாங்க. பர்டிகுலர் பீரியட் வந்து மினிமம் ஆஃப் 3 years வந்துட்டு அவங்க வந்து வேற எந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அவங்கள சுற்றி ம். இருக்க
பயமா உங்களுக்கு cut ஆயிடுச்சு. ஹலோ. மினிமம் 3 இயர்ஸ்ல இருந்து சொல்லுங்களேன். உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. சிஸ் இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதான் சிஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஆர்கானிக் கல்டிவேஷன் ஒருத்தவங்க எடுக்கணும்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது. அவங்களோட ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கு வந்து அந்த டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதாவது இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு 3 இயர்ஸ்க்காவது. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்க ஒரு 3 மீட்டர் லேண்ட் சுற்றி இருக்கவங்களுமே வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு சாயில் மூலமாக மற்றவங்களும் ஃபர்டிலைசர் போடுறப்போ இவங்களுக்கும் வந்து அந்த அந்த இம்பேக்ட் இருக்கும் இல்லையா ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ ஆர்கானிக் கல்டிவேஷன் நம்ம கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஆர்கானிக் தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க போடுற எல்லாருமே. ஓகே 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 ஓகே. சோ வேற ஏதாவது உங்களுக்கு சொல்றது இருக்கா? இப்போ இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்னன்னா, இந்த சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இருக்கிற இதுதான் வந்து நம்ம ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதோட ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன? இப்போ கிரேப்ஸே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிளாக் கிரேப்ஸ் இருக்கு, அதுல வந்து சீட் இருக்கு. இன்னொரு மாதிரி கிரீன் வந்து சீட்லெஸ்ஸா இருக்கும். அது வந்து ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற டாக்டர்ஸே வந்து இது பண்றாங்க. சோ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கேக்குறது வந்து ஆக்சுவலா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா அப்படி எதுவும் இல்லை சார். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னா இல்லை. மோஸ்ட்லி ஆக்சுவலாக இப்போ ரிசர்ச் பண்ணி நிறைய சீட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேப் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால கிரேப் சாப்பிடலாம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்றப்போ நான் அந்த அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்றது என்ன சொல்றது, அந்த கிரேப்ஸோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்றதுலாம் கிடையாது. ஸோ போத் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ சொல்லும் போது பார்த்தாங்கன்னா அந்த கிரேப்ஸ் சீட்ஸ்ல இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பார்த்து சொல்றப்போ இது நல்லது இது நல்லது. கன்வென்ஷனலா சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய அந்த கன்வென்ஷனல்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றீங்க. அது அது என்ன கன்வென்ஷனல்? ஐ மீன் ரெகுலரா ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. உங்க ரிசர்ச் பத்தி சொல்லுங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச், செகண்ட், எனக்கு நீங்க PhD ரெண்டாவது டைம்ல எனக்கு தெரியவே இல்ல நிஜமாவே. சோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பத்தி சொல்லுங்க. செகண்ட் இயர் பண்றீங்க. PhDன்றப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் சார். ஓகே ஓகே. ரெகுலரா ஒரு 11 கோர்சஸ் அந்த மாதிரி பேசிக்கா இப்போ நாங்க ரிசர்ச் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு நாங்க படிப்போம். இனிமேல் தான் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிசர்ச் ஏரியால செலக்ட் பண்ணுவோம். உங்களோட ரிசர்ச் பத்தி சொல்லுங்க. நீங்க எதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம்னு ஐடியா இருக்கீங்க அந்த மாதிரி? சார் இன்னும் ப்ராப்ளம் ஃபிக்ஸிங் போயிட்டு இருக்கு. சோ ஃபிக்ஸ் பண்ணாத சொல்ல ஓவர்வியூ இருக்கும்ல, ஓவர்வியூவா உங்களோட இதுல பண்ணலாம்னு இருக்கோம், இதுதான் என்னோட இது டைட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அத பத்தி ஓவர்வியூ ஜென்ரலா வேணா சொல்றேன் சார். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்செக்ட் டிசீஸ், பெஸ்ட் அந்த மாதிரி ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அதை வந்து எராடிகேட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் மூலமா? அந்த மாதிரி ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் பண்ணுவோம். வேற பார்த்தா ஏதாவது நியூ டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். ஓகே. இதுல வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து நீங்க பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, நம்ம சர்டிபிகேஷன் எவ்வளவு மினிமம் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? ஐ மீன் கோர்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும் ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ்க்கு? ஓடிஎல் கோர்ஸ்க்கு கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா 2500 தான். அவ்வளவுதான் இருக்கும். ஐ மீன் ஏன்னா அவங்க வீக்லி ஒன்ஸ் தான் அட்டெண்ட் பண்ண போறாங்க. பிளஸ் அந்த ரெக்கார்டு அந்த மாதிரி எழுதுறதுலாம் அவங்களே பார்த்துப்பாங்க. எந்த மாதிரில டீச் பண்ணுவாங்க? மேல நம்ம வந்து டெரேஸ் ஃபார்மிங் பண்ற மாதிரி எல்லாம் எல்லாம் டீச் பண்ணுவாங்களா, இல்ல எந்த மாதிரி இருக்கும்? சிஸ் ஆக்சுவலா அது ஆஃபர் பண்றது பொறுத்து இருக்கு. டெரேஸ் கார்டனிங் கூட ஆஃபர் பண்றாங்க தான். மெயின்லி பீ கீப்பிங், மஷ்ரூம் கல்டிவேஷன்லாம் அடிக்கடி ஆஃபர் பண்றாங்க. ஓகே. ஏன்னா அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கத்துக்கிறதும் ஈஸி அது. ஓகே. சோ டெரஸ் கார்டனிங் பத்தி சொல்லுங்க. டெரஸ் கார்டனிங் ஐ மீன் நீங்க வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கேக்குறீங்களா? ஜெனரலா ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எஸ். மோஸ்ட்லி இப்போ நம்ம லேண்ட் கல்டிவேஷன் கம்பேர் பண்றப்போ டெரஸ் கார்டனிங் அப்போ நம்மளோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி டெரஸ் கார்டனிங்ல வந்துட்டு ஈல்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ கம்மியான லேண்ட்ல வந்துட்டு நமக்கு ஃபேமிலிக்கு தேவையான yield வெளியில போய் வாங்குறதுக்கு இல்லாம நம்மளே இப்போ ஆர்கானிக்கா ஃபர்டிலைசர்ஸ் இப்போ எதுவும் யூஸ் இப்ப நான் பண்ணாம. நான் வந்து இப்போ எனக்கு அக்ரி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டெரஸ்ல வந்து ஓகே நான் சார். ஒரு ஒரு பிளான்ட் என்னோட ஃபுட்டுக்கு ரிலேட்டடா ஐ மீன் என்னோட டெய்லி இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபுட் வைக்கணும், இல்ல வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? ஃப்ரூட்ஸ்லாம் வந்து டெரேஸ் கார்டனிங் பண்ணுறது கஷ்டம். வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஆக்சுவலாக ஹார்ட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டன் பண்ணுறதுக்குமே ஒரு கிட் விற்பாங்க. லைக் அதில் என்னென்ன சீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு என்னென்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே சேர்த்து ஒரு கிட் மாதிரி விற்பாங்க. ஒரு பேக் மாதிரி அதை யூஸ் பண்ணி நம்ம டெரேஸ் கார்டனிங் டெவலப் பண்ணலாம். ஓகே. சோ எது வேணாலும் என்ன இது வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். பண்ணலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் பண்ண முடியும். என்ன வெஜிடபிள்ஸ் இல்லை, ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் டெரேஸ் கார்டனிங்கில் பண்ண முடியும். அந்த டைப் என்ன மாதிரின்னு கேக்குறேன் நான். லைக் நம்ம ரெகுலர் யூஸ் வெஜிடபிள்ஸ் தான், பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லி. ஓகே ஓகே. வேற என்ன, வேற ஏதாவது நீங்க சொல்றதுக்கு இருக்கா உங்க சைடுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி கோர்சஸ் ரிலேட்டட் ஏதாச்சும்? கோர்சஸ் ரிலேட்டட் மோஸ்ட்லி அக்ரி ஜாயின் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் மீன் பிளான்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால், லைக் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் ஜாயின் ஒரு மித் பண்ணுறது இருக்குல்ல, பெட்டர். நம்ம இப்ப வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சோம் அப்படின்னா ஃபார்மிங்ல இருந்தாதான் படிக்க முடியும், பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மிங்ல இருக்கும், இல்ல வந்து இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அக்ரிகல்ச்சரா அப்படிங்கிற மாதிரி, ஒரு அக்ரிகல்ச்சர் தான் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அது வந்து எராடிகேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதுக்குள்ள வரணும் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலாம்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சிஸ். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார்மிங் பண்ணுறதுலையும் புதுசாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். பேசிக்காக ஃபார்மிங் அப்படின்ற இதில் போகிறப்போ உள்ள டீப்பாக போகிறப்போ நிறைய இது பிரான்ச்சஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஜி பிஹெச்டி முடிச்சுட்டு லைக் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி போகலாம். டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாக பார்க்குறப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4 இயர்ஸ்லேயே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். அதை பொறுத்து இருக்கு. சோ எவ்வளவு இயர்ஸ் சொன்னீங்க? பிஎஸ்சியே 4 இயர்ஸ்ங்களா? பிஎஸ்சி அக்ரி ஹார்ட் எல்லாமே 4 இயர்ஸ் தான். ஓகே. பிஜியும் 4 இயர்ஸா? பிஜி 2 இயர்ஸ், பிஹெச்டி 3 இயர்ஸ். ஓகே 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 ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃப்ரம் யுவர் சைடு? ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இல்ல ஜென்ரலா ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுக்கு இருந்ததுன்னா உங்க சைடுல ஸ்கூல் இருந்து. ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு லைக் மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அக்ரி எடுங்க. லைக் கார்டனிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுங்க. லைக் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் எராடிகேட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது யூஜி பிஜி பிஹெச்டி பண்ணுறது நல்லது. லைக் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணணுனாலும் அக்ரி எடுக்கிறது பெஸ்ட் தான் சிஸ். ஏன்னா ஒரு மேஜர் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சரை நம்ம எடுக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே சிஸ். வேற உங்களுக்கு பிளர்ரா இருக்கு பத்திமா? இப்போ சிஸ் ஆக்சுவலாக நெட்வொர்க் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். சோ என்னோட क्वेश्चंस அவ்வளவுதான். ஓகே சிஸ். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கிருஷ்ணமால் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். அண்ட் நான் ஒரு அகாடமி ரன் பண்றேன். ஓகே சார். அதுல வந்து நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன், ரிசர்ச் இன் ஹெச்ஆர் சூப்பர் சார். டாக்டரேட். நானு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும், அது வந்து எப்படி போறதுன்னு தெரியறது இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ இருக்கிறவங்க வந்து அதுல இருக்கிற இருக்கிறவங்க வந்து ரிஸ்க் எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப்ஸ் மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் நான். இப்போ சர்டிபிகேஷன் கோர்ஸ் 6 months கோர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. இதுல பிஹெச்டி பண்ணலாம், சயின்டிஸ்டா போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சோ அது வந்து இந்த மாதிரி லைவ் எடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். சோ அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி நான் ஒர்க்கும் பண்றேன், ப்ரொஃபஸரா இருக்கேன். சோ ஒரு क्वेश्चन இருக்கு, is it profitable to do organic farming related to the farm inputs?
அது கஷ்டம் தான் சிஸ். ஆக்சுவலாக ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கணும்னா அவங்களாவே லைக் ஃபார்ம் யார்ட் மெனூர் அதெல்லாம் வந்து ரொம்ப டன் கணக்கில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே வந்துட்டு அனிமல் ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெளியில் அவுட்புட்ஸ் வாங்குறது இன்புட்ஸ் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஓகே. சோ எனிதிங் எல்ஸ்? ஏதாவது questions? பேசிக்காக 12th முடிச்சுட்டு அக்ரி போகணுன்னா பயாலஜி ஒன் ஆஃப் த கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். ஓ அந்த இது ஓகே. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம் பயாலஜியும் படிச்சிருக்கலாம். பட் பயாலஜி கண்டிப்பாக வேணும் லைக் கட் ஆஃப்க்கு. ஓகே. வேற வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். நீ எங்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் முடிச்சுது. உங்ககிட்ட ஏதாவது இது தெரிஞ்சுக்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னா உங்க சைட்ல இருந்து சொல்லுங்க. ஓகே சார். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஷின்ஸ் கீழே What do you feel about GMO vegetables கேக்குறாங்க. What is GMO vegetables? ஜெனட்டிக்லி மாடிஃபைட் வெஜிடபிள்ஸ் ஆக்சுவலாக ம். லைக் பிடி பிரிஞ்சால் கூட இப்போ பிரச்சனையில் போயிட்டு இருந்தது. Okay. பங்களாதேஷில் இது ரிசர்ச் பண்ணி இது பண்ணுது பிடி பிரிஞ்சால். ஆக்சுவலாக வந்துட்டு பிடி பிரிஞ்சால் பார்க்குறப்போ பாக்டீரியா வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆக்சுவலாக பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லார்வல் ப்ராப்ளம் வந்து ஃபார்ம்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அந்த நம்ம கத்திரிக்காயில கூட ஓட்டை அந்த மாதிரி அதிகமாக பார்த்துருப்பீங்க அந்த ப்ராப்ளம். ஸோ அது வந்து ஸோ அது வரப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் லாஸ் ஆயிரும். என்டையர் ஃபீல்டே எராடிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பிடி பிரிஞ்சால் வந்து அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. லைக் ஜிஎம்ஓ ஜெனட்டிக்லி மாடிஃபைடா லைக் பாக்டீரியா யூஸ் பண்ணிட்டு அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்துட்டு எப்போவுமே ஒரு மேபி அந்த ஜீன் வந்து அஃபெக்ட் பண்ணுமா நம்மளோட இதை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு ரிசர்ச் ஆக்சுவலாக கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே ஒரு சில பார்ட்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ரிசர்ச் வந்தால் தான் தெரியும் சார் அதை பற்றி. ஓகே. சோ இன்னொன்னு நான் கேட்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம வந்து இந்த பிரிஞ்சால் ஆகட்டும் இல்ல டொமேட்டோல ஆகட்டும் இல்ல எந்த ஒரு வெஜிடபிள் ஆகட்டும் ஒரு பிளாக் கலர்ல ஹோல் இருக்கும். சிஸ் அது வந்துட்டு லார்வல் இது பண்றது. சோ அது வந்து எப்படி அது வந்து நல்லதா? அது இருக்கிறது தான் வந்து ஆர்கானிக், இதுதான் நம்ம சாப்பிடணும், கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு சைடு நல்லா இருந்ததுனாலும் கூட நம்ம எடுத்துக்கலாங்கிறாங்க. அதை பத்தி உங்களோட வியூ என்ன? ஓ மோஸ்ட்லி ஆக்சுவலா இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து பெருசா இருக்கும், பெரிய பெரிய பெருசா இருக்கும். இப்ப நெல்லிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பெருசா இருக்கும். அதெல்லாம் வந்து ஆர்கானிக் கிடையாது, குட்டி குட்டியா இருக்கிறது தான் ஆர்கானிக், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய டாக் போயிட்டு இருக்கும். இல்ல சிஸ் அப்படிலாம் இல்ல, அது கூட ஒரு மைட்டு தான். ஆர்கானிக் தான் இப்படி இருக்கும், சைஸ் பத்திலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஐ மீன் ஏன் வந்துட்டு ஆர்கானிக்ல புழு இருக்காது, ஐ மீன் இன்ஆர்கானிக்ல வந்து அதிகமா பெஸ்ட் இருக்காதுன்னு சொல்றாங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் அதிகமா யூஸ் பண்றனால இருக்காது மேபி அந்த இதுல சொல்லுவாங்க. ஆர்கானிக்லயும் இது வர சான்ஸ் இருக்கு. போத் ரெண்டுலயுமே பெஸ்ட் அட்டாக்ஸ் வந்து பேசிக்கா இருக்கும். ஆர்கானிக் வே ஆஃப் எராடிகேஷனும் இருக்கு, இன்ஆர்கானிக் வே ஆஃப் எராடிகேஷனும் இருக்கு. சோ நம்ம அதை வச்சு டிசைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பெஸ்ட் இதை வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருந்தே நம்ம பண்றோம்னு சொல்றோம்ல, டெரஸ் இதாகட்டும் இல்ல கார்டனிங் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பண்றோம்னா அதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எந்த மாதிரி எல்லாம் அதுக்கு வந்து நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்களா? அதாவது நேச்சுரலா என்ன வந்து யூஸ் பண்ணலாம், உரம் எப்படி யூஸ் பண்ணலாம்? உரம் வந்து நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்டே கம்போஸ்ட் ஆக்கி யூஸ் பண்ணலாம் சிஸ். லைக் வீட்டில் இருக்க வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்துட்டு கம்போஸ்ட் மாதிரி மேக் பண்ணலாம். லைக் அந்த நம்மளோட தேங்காய் நார் ஒரு லேயர், நெக்ஸ்ட் வெஜிடபிள் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் ஒரு லேயர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா போட்டு தேங்காய் நாருமே ஒரு இதுதான் யூஸ் பண்ணலாமா? ஆமா சிஸ், தேங்காய் நார் கம்போஸ்ட் இதாகும், டீகம்போசபிள் தானே. ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும்போது அது டிகம்போஸ் ஆகும். ஸோ அது ஒரு லேயர், லைக் வெஜிடபிள் வேஸ்ட் ஒரு லேயர், இந்த மாதிரி அல்டர்னேட் லேயராக போட்டு ஒரு 30 to 30 days வந்துட்டு கம்போஸ்ட் மேக் பண்ணலாம்.
அதை நம்மளோட ஓகே. கிராப்ஸ் கொடுக்கலாம். பெஸ்டிசைடுன்னு போறப்போ நேச்சுரலா கொடுக்குறது ஆர்கானிக் நீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைச்சி கொடுக்கலாம், நீம் ஆயில் கொடுக்கலாம். அது ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஓகே. ஓகே குட். ஓகே. வேற ஏதாவது? வேற இது ஒரு சிஸ். ஓகே ஓகே ஃபஹிமா, அப்ப வைண்ட் அப் பண்ணலாம். யாரும் கொஸ்டின்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சிஸ். தேங்க்யூ இவ்வளவு தூரம் நான் வந்து 2 days டைம்ல வந்து கேட்டதொன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ உங்களுக்கும். இன்னும் யாரோ கேக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் கோயிங் ஆன் இன் TNAU டு ப்ரோமோட் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ். ஏதாவது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கா? ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ்னா எங்களோட ரிசர்ச்ல போற மாதிரி எதுவும் தெரியல சிஸ். எனக்கு கன்ஃபார்மா எனக்கு தெரியல. இது வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். என்னன்னா, இந்த TNAUல நம்ம யூனிவர்சிட்டியில போறதுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து மேபி அது ரிலேட்டடா வந்து இன்னொரு லைவ்ல ஏதாவது ப்ரொஃபசர்ஸ் வச்சு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு தெரியும். உங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இப்ப நான் ஜெனரல். தேங்க்யூ நிரோ. ஃபஹிமா தேங்க்யூ சோ மச். இனி ஏதாவது டவுட் இருந்தது, நான் போஸ்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். so that ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. so thank you so much. Bye bye. வெல்கம் சிஸ். பை சிஸ்.